வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, சொந்தங்கள் செய்த நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு நிலைத்திருந்திருக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் இயல்பாகவே பிறரை எளிதில் நம்பக்கூடிய சுபாவம் கொண்டவங்க. குறிப்பா உங்க ரத்த சொந்தங்கள் என்று வரும்போது அவங்களுக்கு எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடிய குணமும் உங்களுக்கு உண்டு. ஆனா கடந்த காலங்கள்ல நீங்க யாருக்கு உண்மையாகவும் உண்மையின் உறைவிடமாகவும் இருந்தீங்களோ அந்த சொந்தங்களோ உங்களின் முதுகுல குத்துற சூழ்நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். நம் ஆள்தானே என்று நீங்க பகிர்ந்து கொண்ட குடும்ப ரகசியங்கள், உங்களின் பொருளாதார நிலை மற்றும் எதிர்கால திட்டங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு எதிராகவே அவங்க ஆயுதமா பயன்படுத்தியிருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துல நீங்க மிகவும் ஆபத்தான அல்லது இக்கட்டான சூழ்நிலையில நின்ற போதுதான் உதவிக்கு ஓடி வருபவங்கள்லாம் என்று நீங்க நம்பிய சொந்தங்களையும் அனைவருமே இப்ப கை கழுவி வேடிக்கை பார்த்திருந்திருப்பாங்க. இந்த நம்பிக்கை துரோகம் உங்களுடைய பணத்தை மட்டும் பறிக்கவில்லை, மனிதர்கள் மீது இருந்த உங்கள் நம்பிக்கையுமே முற்றிலுமா சிதைத்திருந்திருக்கும். ஜோதிட ரீதியா விரயஸ்தானமும் மற்றும் அஷ்டம ஸ்தான கிரகங்களுடைய தாக்கம் உங்களுக்கு இந்த கசப்பான அனுபவத்தையும் அளித்து, சொந்தம் என்பது சுகமல்ல, அது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறும் என்ற பாடமும் உங்களுக்கு கற்பித்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா, உங்க ரத்த சொந்தங்களும் என்று வரும்போதுதான் அவங்களுக்கு நீங்க எந்தவித பிரதிபலனுமே எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடிய குணம் உங்களுக்கு உண்டு. ஆனா கடந்த காலங்கள்ல நீங்க யாருக்கு உண்மையாவும் உண்மையின் உறைவிடமாவும் இருந்தீங்களே, ஓ அவங்களையும் உங்க சொந்தங்களையும் உங்களின் முதுகுல குத்துற சூழ்நிலையும் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்திருக்கும். ஒரு கட்டத்துல நீங்க மிகவும் ஆபத்தான அல்லது இக்கட்டான சூழ்நிலை என்ற போதுதான் உதவிக்கு ஓடி வருவாங்க என்று நீங்க நம்பிய சொந்தங்களையும் அனைவரும் கை கழுவி வேடிக்கை பார்த்திருந்திருப்பாங்க. இந்த நம்பிக்கை துரோகம் உங்களோட பணத்தை மட்டும் பறித்திருந்திருக்காது, மனிதர்கள் மீது நீங்க உங்க நம்பிக்கையை முற்றிலுமே சேர்த்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அது உங்க வாழ்க்கையில நீங்க அதிகமா நம்பியது அந்நியர்களை விட, அந்நியர்கள் அல்ல சொந்த ரத்த உறவுகளையேவும், நம்மவங்க எப்போதுமே நமக்காக இருப்பாங்க என்ற நம்பிக்கையோடையேவும் பல விஷயங்கள் அவங்களிடம் பகிர்ந்திருப்பீங்க. உங்களுடைய கஷ்டங்கள், உங்க கனவுகள், உங்க சேமிப்புகள், உங்கள் எதிர்கால திட்டங்கள் என அனைத்தையுமே வெளிப்படையா கூறியிருப்பீங்க. ஆனா காலம் மாறிய போது நீங்க நம்பி அந்த சொந்தங்களேவும் உங்க மனசை உடைக்கிற வகையில நடந்து கொண்டிருந்திருப்பாங்க. உங்களுக்காக பேச வேண்டிய நேரத்துல அவங்க அமைதியா இருந்திருப்பாங்க. உங்களை ஆதரிக்க வேண்டிய தருணத்துல எதிரிகளின் பக்கம் நின்றிருந்திருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மகிழ்வதற்கு பதிலா அதை எப்படி தடுக்கலாம் என்று சிலர் மறைமுகமாகவே செயல்பட்டிருந்திருப்பாங்க. உங்க மீது இருந்த பொறாமை, போட்டி மனப்பான்மை, குடும்ப அரசியல் போன்றவை சேர்ந்து உங்க மனசுல ஆறாத காயத்தை ஏற்படுத்தியிருந்திருக்கும். நீங்கள் செய்த உண்மை நன்மைகளை ஒரே நொடியில் மறந்துவிட்டு நீங்கள் செய்யாத தவறுகளையும் உங்கள் மீது சுமத்த முயன்றவங்க இருந்திருப்பாங்க. இவர்களுக்காகத்தானா இவ்வளவு செய்தேன் என்ற கேள்வி உங்க மனசுல பல முறை இருந்திருந்திருக்கும். பல இரவுகள் கண்ணீரோடும் கலைந்திருந்திருக்கலாம். ஆனா இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்திருந்திருக்கும். இனி யாரை நம்ப வேண்டும், யாரிடம் எவ்வளவு பேச வேண்டும், யாரை எல்லைக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதை வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் இறைவன் தாமதமாக நிதி கொடுத்தாலும் தவறாமல் உங்களுக்கு கொடுத்திருந்திருப்பார் வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க அதிகமா நம்பியது அந்நியர்களை நம்பல, ஆனா உங்க ரத்த சொந்தங்களை தான் நீங்க அதிகமா நம்பி இருந்திருப்பீங்க. அவங்க நம்மவர்கள் தான் எப்போதும் நமக்காக இருப்பாங்க என்ற நம்பிக்கையோடையவும் நீங்க பல விஷயங்களை அவங்க பகிர்ந்திருப்பீங்க. அதாவது உங்க கஷ்டத்தையோ, ஏன் உங்க கனவுகளையோ, ஏன் உங்க சேமிப்புகளையோ, உங்க எதிர்கால திட்டங்கள் என அனைத்தையுமே வெளிப்படையா கூறியிருந்திருப்பீங்க. காலம் மாறிய போதும் நீங்க நம்பிய அந்த சொந்தங்களையும் உங்க மனசை உடைக்கிற வகையில நடந்து கொண்டு இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அது உங்களுக்காக பேச வேண்டிய நேரத்துல அவங்க அமைதியா இருந்திருப்பாங்க. உங்கள் ஆதரிக்க வேண்டிய தருணத்திலையும் எதிரிகளின் பக்கம் நின்று இருந்திருப்பாங்க. உங்க வளர்ச்சியை பார்த்து மகிழ்வதற்கு பதிலா அதை எப்படி தடுக்கலாம் என்று சில மறைமுகமும் செயல்பட்டு இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம பல இரவுகள் நீங்க கண்ணீரோடு கழித்திருந்திருக்கலாம் உங்களோட அனுபவத்தால. இந்த அனுபவம் தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்திருந்திருக்கும். இனி யாரை நம்ப வேண்டும், யாரிடம் எவ்வளவு பேச வேண்டும், யாரை எல்லைக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதை வாழ்க்கை உங்களுக்கு கற்றுத் தந்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நினைத்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. பண வரவு படிப்படியாக அதிகரிக்கும். உங்கள் ராசிநாதனான சுக்கிரனின் சுபஸ்தான பார்வையால் இதுவரை இருந்த நிதி சார்ந்த தேக்க நிலைகள் அனைத்துமே விலகத் தொடங்குகின்றன. உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம் இனி குறையும். பொருளாதார உயர்வு ஒரே நாளில் நிகழும் மாயஜாலமாக இல்லாம படிப்படியாகவும் சீராகவும் அதிகரிக்கப் போகுது.
முடங்கி கிடந்த பணவரவுகள் கைக்கு வந்து சேரும். இதுவரை நீங்க போட்ட திட்டங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக செயல்பட்டு தன வரவை அதிகரிக்க செய்யும். தொழில் மற்றும் தொழிலாளர் ரீதியாக வர வேண்டிய அனைத்து பாக்கிகளுமே வசூலாக போகுது. உங்கள் சேமிப்பு பாதை மேலும் வலுப்படுற வகையில வருமானம் தொடர்ச்சியா வர தொடங்கக்கூடிய ஒரு பொற்காலம் இதுவாக அமையப்போகுது உங்க வாழ்க்கையில. அது சுக்கிரனுடைய சுபஸ்தானம் பார்வை வந்து இதுவரை இருந்த நிதி சார்ந்த தேக்க நிலைகளும் ஏன் அனைத்துமே விலக தொடங்க போகுது உங்க வாழ்க்கையில இருந்து. அது மட்டும் இல்லாம உழைப்பிற்கு ஏற்ற பலனும் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கமும் இப்போ உங்களுக்கு குறைய போகுது வாழ்க்கையில. முடங்கி கிடந்த பணவரவுகள் வந்து கைக்கு வந்து சேரப்போகுது. நீங்க போட்ட திட்டங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றா செயல்பட்டு தன வரவையும் அதிகரிக்க செய்ய போகுது வாழ்க்கையில. தொழில் மற்றும் தொழிலாளர் ரீதியா வர வேண்டிய அனைத்து பாக்கிகளுமே இப்போ உங்களுக்கு வசூலாக போகுது. அதாவது உங்க வாழ்க்கையில நீண்ட காலமாக பணம் சம்பந்தப்பட்ட பல சோதனைகள் நடந்திருந்திருக்கலாம். உழைத்த அளவிற்கு வருமானம் இல்லாமல் மனம் உடைந்து போன நாட்களும் இருந்திருக்கலாம். கையில் பணம் வந்தாலும் அது நிலைத்து நிற்காம எதிர்பாராத செலவுகளாக கரைந்து போன சூழ்நிலைகளையுமே நீங்கள் சந்தித்திருந்திருப்பீங்க. குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கடன் வாங்கியிருக்கலாம். சிலர் தங்களுடைய ஆசைகளை ஒதுக்கி வைத்து குடும்பத்திற்காக மட்டுமே உழைத்திருந்திருக்கலாம். எப்போது நமக்கும் ஒரு நல்ல காலம் வரும் என்று பலமுறை மனசுக்குள்ள கேள்வி எழுந்திருந்திருக்கும். உங்களுடைய நேர்மையும் பொறுமையும் இருந்தும் அதற்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று ஏக்கம் மனசுல இருந்திருக்கலாம். ஆனால் இனி அந்த நிலை படிப்படியாக மாறக்கூடிய என்ற கிரக நிலையை சுட்டி காட்டுகின்றது உங்க வாழ்க்கையில. சுக்கிர பகவானின் அருளும் மகாலட்சுமியின் அனுகிரகமும் ஒன்றிணைந்து உங்க வாழ்க்கையில புதிய பொருளாதார அத்தியாயத்தை தொடங்க போகின்றன. திடீரென்று கோடிக்கணக்கில் பணம் வந்து குவிவது போல அல்ல. ஆனா ஒவ்வொரு மாதமும் உங்க வருமானத்துல நல்ல முன்னேற்றம் தென்படும். நின்று போன பணம் கைக்கு வந்து வரும் வாய்ப்புகளும் உருவாக போகுது. நீண்ட நாட்களா திரும்ப கிடைக்காமல் இருந்த தொகை மீண்டும் வந்து சேரலாம். சம்பள உயர்வு, ஊக்கத்தொகை, புதிய வேலைவாய்ப்பு, கூடுதல் வருமானம் அல்லது தொழில அதிக லாபம் போன்ற பல வடிவங்கள்ல பண வரவு உங்களுக்கு அதிகரிக்க கூட போகுது வாழ்க்கையிலேயேவும். அது உழைத்த அளவிற்கு வந்து வருமானம் இல்லாமல் மனம் உடைந்து போன நாட்கள் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். கையில பணம் வந்தாலுமே அது நிலைத்து நிற்காம எதிர்பாராத செலவுகளை கரைந்து போன சூழ்நிலைகளுமே நீங்க சந்தித்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. குடும்பத்தோடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கடனும் வாங்கியிருந்திருப்பீங்க. ஏன் சிலர் தங்களுடைய ஆசைகளை ஒதுக்கி வைத்து குடும்பத்திற்கு மட்டுமே உழைத்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானுடைய அருளுமே ஏன் மகாலட்சுமி அனுகிரகமும் ஒன்றிணைந்து உங்க வாழ்க்கையில புதிய ஒரு பொருளாதார அத்தியாயத்தையும் தொடங்க போகுது. திடீரென்று உங்களுக்கு கோடிக்கணக்கில் வந்து பணம் வந்து குவிவது போல இல்லாம ஒவ்வொரு மாதமே உங்க வருமானத்துல நல்ல முன்னேற்றமும் தென்பட போகுது. நின்று போன பணம் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக போகுது. நீண்ட நாட்களாக திரும்ப கிடைக்காம இருந்த தொகை மீண்டுமே வந்து சேரப்போகுது உங்க வாழ்க்கையில. சம்பள உயர்வும் ஊக்கத்தொகையும் ஏன் புதிய வேலை வாய்ப்புமே கூடுதல் வருமானமும் அல்லது தொழில அதிக லாபம் போன்ற பல வடிவங்கள்ல பண வரவு வந்து உங்களுக்கு அதிகரிக்க போகுது வாழ்க்கையில. சொந்த தொழில் செய்பவங்களுக்கு வந்து புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க போறாங்க. முன்பு வராத ஆர்டர்கள் வந்து இனி தொடர்ந்து வர ஆரம்பிக்க போகுது. வியாபாரத்துல இருந்த மந்த நிலையும் குறைந்து லாபமும் அதிகரிக்க போகுது உங்க வாழ்க்கையில. வெளிநாட்டுல வேலை பார்க்க நினைப்பவங்களுக்கு வந்து நல்ல தகவல் வரலாம். அரசு சார்ந்த நிலுவைத் தொகைகள் அல்லது எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கக்கூடிய சாத்தியம் உள்ளது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இருந்திருக்கலாம். உழைத்த அளவிற்கு வருமானம் இல்லாமல் மனம் உடைந்து போன நாட்களும் இருந்திருக்கலாம். கையில் பணம் வந்தாலும் அது நிலைத்து நிற்காம எதிர்பாராத செலவுகளாக கரைந்து போன சூழ்நிலைகளையுமே நீங்கள் சந்தித்திருந்திருப்பீங்க. குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கடன் வாங்கியிருக்கலாம். சிலர் தங்களுடைய ஆசைகளை ஒதுக்கி வைத்து குடும்பத்திற்காக மட்டுமே உழைத்திருந்திருக்கலாம். எப்போது நமக்கும் ஒரு நல்ல காலம் வரும் என்று பலமுறை மனசுக்குள்ள கேள்வி எழுந்திருந்திருக்கும். உங்களுடைய நேர்மையும் பொறுமையும் இருந்தும் அதற்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று ஏக்கம் மனசுல இருந்திருக்கலாம். ஆனால் இனி அந்த நிலை படிப்படியாக மாறக்கூடிய என்ற கிரக நிலையை சுட்டி காட்டுகின்றது உங்க வாழ்க்கையில. சுக்கிர பகவானின் அருளும் மகாலட்சுமியின் அனுகிரகமும் ஒன்றிணைந்து உங்க வாழ்க்கையில புதிய பொருளாதார அத்தியாயத்தை தொடங்க போகின்றன. திடீரென்று கோடிக்கணக்கில் பணம் வந்து குவிவது போல அல்ல. ஆனா ஒவ்வொரு மாதமும் உங்க வருமானத்துல நல்ல முன்னேற்றம் தென்படும். நின்று போன பணம் கைக்கு வந்து வரும் வாய்ப்புகளும் உருவாக போகுது. நீண்ட நாட்களா திரும்ப கிடைக்காமல் இருந்த தொகை மீண்டும் வந்து சேரலாம். சம்பள உயர்வு, ஊக்கத்தொகை, புதிய வேலைவாய்ப்பு, கூடுதல் வருமானம் அல்லது தொழில அதிக லாபம் போன்ற பல வடிவங்கள்ல பண வரவு உங்களுக்கு அதிகரிக்க கூட போகுது வாழ்க்கையிலேயேவும்.
அது உழைத்த அளவிற்கு வருமானம் இல்லாமல் மனம் உடைந்து போன நாட்கள் உங்கள் வாழ்க்கையில இருந்திருக்கும். கையில பணம் வந்தாலுமே அது நிலைத்து நிற்காம எதிர்பாராத செலவுகளை கரண்டு போன சூழ்நிலைகளுமே நீங்கள் சந்தித்திருந்திருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில. குடும்பத்தோடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கடனும் வாங்கியிருந்திருப்பீங்க. ஏன் சிலர் தங்களுடைய ஆசைகளை ஒதுக்கி வைத்து குடும்பத்திற்கு மட்டுமே உழைத்திருந்திருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவானுடைய அருளுமே ஏன் மகாலட்சுமி அனுகிரகமும் ஒன்றிணைந்து உங்கள் வாழ்க்கையில புதிய ஒரு பொருளாதார அத்தியாயத்தையும் தொடங்க போகுது. திடீரென்று உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் குவிவது போல இல்லாமல் ஒவ்வொரு மாதமே உங்கள் வருமானத்தில் நல்ல முன்னேற்றமும் தென்பட போகுது. நின்று போன பணம் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக போகுது. நீண்ட நாட்களாக திரும்ப கிடைக்காம இருந்த தொகை மீண்டுமே சேரப்போகுது உங்கள் வாழ்க்கையில. சம்பள உயர்வும் ஊக்கத்தொகையும் ஏன் புதிய வேலை வாய்ப்புமே கூடுதல் வருமானமோ அல்லது தொழிலில் அதிக லாபம் போன்ற பல வடிவங்களில் பண வரவு உங்களுக்கு அதிகரிக்க போகுது வாழ்க்கையில. சொந்த தொழில் செய்பவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க போறாங்க. முன்பு வராத ஆர்டர்கள் இனி தொடர்ந்து வர ஆரம்பிக்க போகுது. வியாபாரத்துல இருந்த மந்த நிலையும் குறைந்து